ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1442 சஃபர் மாதம் 22ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அலி அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் நிலைத்திருக்கும் நன்மைகள் மூலம் பிரபஞ்சத்தை உருவாக்குதல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை எல்லா நேரங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வணக்கங்கள் செய்வதன் மூலமாக அவனை நெருங்குவதையும், அவன் என்னென்ன செயல்களை செய்தால் அவனுடைய கோபத்துக்குரியவர்களாக நாம் மாறுவோமோ அவ்வாறான பாவங்களை ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கின்றான். பிரபஞ்சத்தை படைத்து பிரபஞ்சத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் அல்லாஹ் அதிலே உருவாக்கி வைத்திருக்கின்றான். வாழ்வாதாரங்கள், அவர்களுக்கு அனுபவிக்க வேண்டிய எல்லா விதமான விடயங்கள், அலங்காரங்கள், மூலதனங்கள், விலங்கினங்கள் போன்ற எல்லா விடயங்களையும் இந்த பிரபஞ்சத்திலே அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, இந்த பிரபஞ்சத்தை படைத்து மக்களுக்காக அல்லாஹ் அதனை இலகுபடுத்தி வைத்திருக்கின்றான். படைப்பினங்களுடைய சாதகமான அவர்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் செய்து கொள்வதற்காக, பயன்பாடுகளை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட தவணை வரும் வரை அவர்களுக்கு தேவையான விடயங்களை அல்லாஹ் உலகத்திலே அவர்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அந்த குறிக்கப்பட்ட தவணை ஒருபோதும் அதனை கடந்து ஒரு நிமிடமேனும் உலகத்திலே யாரும் வாழ முடியாது. அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறும்போது கூறுகின்றான், ஹுவல்லதீ ஜஅல லகுமுல் அர்த தலூலா, அவன்தான் இந்த பூமியை உங்களுக்கு எளிதானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அந்த பூமியில் பல பக்கங்கள் நீங்கள் நடந்து பறந்து செல்லுங்கள். வகுலூ மிர் ரிஸ்கிஹி வ இலைஹின் நுஷூர், அந்த உலகத்தின் பாகங்களுக்கு சென்று அந்த அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரங்களை உண்டு புசியுங்கள், மீண்டும் அவனிடமே மீட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அதே போன்று வானங்கள், பூமி, அந்த வானம் பூமிகளுக்கு இடையில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உயரிய நோக்கத்திற்காகவே அன்றி அவன் படைக்கவில்லை. ஒரு குறிக்கப்பட்ட அந்த தவணைக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நோக்கத்துடன் வானம், பூமி அவைகள் இரண்டுக்கும் இடையில் உள்ளவைகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஆனால் இறை நிராகரிப்பாளர்களோ அல்லாஹுடைய எச்சரிக்கைகளை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அல்லாஹ் கால்நடைகளை, விலங்கினங்களை படைத்திருக்கின்றான். இந்த விலங்கினங்கள் மூலமாக குளிர் காலத்திலே குளிரை தடுப்பதற்காக ஒரு உதவியாக அந்த விலங்கினங்கள் அமைகிறது. உண்பதற்கு உணவாக அந்த மாமிசங்களாக அந்த கால்நடைகள் அமைகிறது. அது மாத்திரமல்ல, அந்த கால்நடைகள் மூலமாக காலையிலே உணவு தேடி புறப்படுகின்ற போது, மாலையிலே உணவு வயிறு நிரம்பி வீடு வருகின்ற போது அது தரக்கூடிய காட்சியின் அழகை, கண்கொள்ளா காட்சியை பார்த்து மக்கள் மகிழ்வடைவதை பார்க்கின்றோம். அதே போன்று அந்த கால்நடைகள் மூலமாக பலுவான சுமைகளை எல்லாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தாட்டி செல்கின்றது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குதிரை, கோவேறு கழுதை, அதே போன்று கழுதைகள், இவைகளை நமக்கு ஏறி பயணிக்கக்கூடிய ஏறு வாகனங்களாகவும் அலங்காரமாகவும் இன்னும் நாம் அறியாத எத்தனையோ விடயங்களை அல்லாஹ் உலகத்திலே படைத்து வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ்
அவைகளை மனிதர்களுக்கு இலகுபடுத்தி வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இவைகளை ஒரு மனிதன் சிந்தித்து பார்ப்பான் என்றால் சிந்தனையுள்ள சமூகத்துக்கு நிறைய மிக பெரும் அத்தாட்சிகள் காத்து கொண்டிருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே உங்களுக்கென தேவையான மனைவிமார்களையும் படைத்து அவர்கள் மூலமாக ஆண் குழந்தைகள், பேர குழந்தைகள், உங்களுக்கு தேவையான நல்ல உணவு வகைகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு படைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹுடைய இந்த உண்மையான விடயங்களை புறக்கணித்து அவைகளை விசுவாசம் கொள்ளாமல் அவைகளை நிராகரிக்கக்கூடிய மக்களை நாம் உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு அல்லாஹுடைய நிஅமத்துக்கள், அருள்கள் ஏராளம் ஏராளம். அல்லாஹுடைய அருளை நீங்கள் எண்ணி கணக்கிட முற்படுவீர்கள் என்றால் அதனை ஒருபோதும் நீங்கள் வரையறை செய்துவிட முடியாது என்று அல் குர்ஆன் அன்று முதல் இன்றும் என்றும் சவாலாக இருந்து கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதனுடைய முழுமையான தோற்றத்தை உருவாக்கி அழகாக மக்களுக்கு தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழக்கூடிய மனிதர்களுக்கு, உயிரினங்களுக்கு அவைகளுக்கு தேவையான அத்தியாவசியமான அடிப்படை விடயங்களை அல்லாஹ் உருவாக்கி இருப்பதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே நிலைத்திருப்பதற்காக இந்த பூமி அவர்களுக்கு எத்துணை உதவியாக, துணையாக, ஆதரவாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்பினங்கள், அவனால் உருவாக்கப்பட்டவைகள் உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான விடயங்களையும் அல்லாஹ் இலகுபடுத்தி வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நான் வானங்களையும் பூமியையும் வெறும் விளையாட்டுக்காக படைக்கவில்லை. நாம் இந்த வானங்கள் பூமியில் உள்ளவர்களை தண்டிக்க வேண்டும் என்றிருந்தால் எங்களிடத்திலிருந்தே நாம் அவைகளை பிடித்திருப்போம், உள்வாங்கி இருப்போம். மாறாக இவர்களுக்கு நன்மையை ஏவி உண்மையை உண்மையை அவர்களுக்கு எத்தி வைத்து அசத்தியத்தை அளிப்பதற்காக நாம் இவ்வாறு அவர்களுக்கு ஏவிக்கொண்டே இருக்கின்றோம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே அல்லாஹுடைய இந்த கட்டளைகளை புறக்கணித்து மறந்து வெறுத்து வாழக்கூடியவர்களுக்கு கேடுதான் உண்டாகும், அழிவுதான் உண்டாகும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு மேலால் 7 வகையான வானங்களை, வகை வகையான பாதைகள் போன்று அல்லாஹ் படைத்திருக்கின்றான் வானங்களை. எனவே இந்த வானங்களை பார்த்து இந்த வானங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறுமனே இவைகளை படைத்து நாம் பராமுகமானவர்களாக இருக்கவில்லை. மாறாக படைப்பினங்கள் இவைகளை பார்த்து சிந்தனை பெற்று படைத்தவனை நினைக்க வேண்டும், அவனை ஓர்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான படைப்பினங்களை எல்லாம் அல்லாஹ் ஒரு உன்னதமான முறையிலே படைத்திருக்கின்றான். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான குர்ஆன் வசனங்களிலே வானங்கள், பூமிகள், அவைகளில் உள்ள விடயங்களை எல்லாம் வீணுக்காக ஏட்டிலே தெளிவாக எழுதப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைமுகமான விடயங்களை நுண்ணியமாக, துல்லியமாக அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு அணுவளவேனும், ஒரு சிறிய விடயமேனும் அல்லாஹுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக உலகத்தில் நடைபெற மாட்டாது. அனைத்தையும் அல்லாஹ் அணுவை விட சிறியதையும் அறிந்தவனாக இருக்கின்றான். அவைகள் அவனுடைய ஏடுகளிலே எழுதப்பட்டிருப்பதை நாம் காணலாம். பார்த்தவர்களே, அதே போன்று ஒரு மனிதன் உலகத்தை பிரிவதென்றாலும் அதுவும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால முடிவின் இறுதியிலேதான் அவன் மரணிக்கின்றானே அல்லாமல் அவன் விரும்பியவாறு அவன் உலகத்தை விட்டு பிரிவதில்லை. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு படைப்பினங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் படைக்கப்பட்ட மார்க்கம் கொடுக்கப்பட்ட இந்த 6 அறிவுள்ள மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களிடத்திலே பொறுப்பு சாட்டுமாறு அவனை அல்லாஹ் பொறுப்பாக்கவில்லை. மாறாக இந்த உலகத்தை படைத்து
உலகத்திலே கண்களால் காணக்கூடிய இந்த உன்னதமான விடயங்களை படைத்து அவைகளை பார்த்து அதனை உருவாக்கியவனை ஒருமைப்படுத்த வேண்டும். தௌஹீதை அவர்கள் முழுமையாக நம்ப வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான படைப்பினங்களை எல்லாம் படைக்கப்பட்ட வஸ்துக்களை எல்லாம் அல் குர்ஆன் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது. இதனூடாக சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும், பூமியில் நல்லவைகளை செய்ய வேண்டும், மாறாக குழப்பங்களை விளைவித்து விடக்கூடாது. மனிதர்களே, உங்களை படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அவன் நீங்கள் அதாவது அல்லாஹ்வை அச்சமுறுவதற்காக, அல்லாஹ்வை பயப்படுப்பதற்காக இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு போதனைகளை கூறிக்கொண்டே இருக்கின்றான். பூமியை உங்களுக்கு விரிப்பாகவும் வானத்தை முகடுகளாகவும் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கச் செய்து அதனூடாக பூமியிலே பல கனிவகைகள் உருவாக்குகின்றான். இவைகளை நீங்கள் உண்டு புசிப்பதற்காக உணவாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறான். எனவே பல தஜஅலு லில்லாஹி அந்தாதா, அப்பேற்பட்ட அல்லாஹுக்கு நீங்கள் இணையாக எதையும் இணை கற்பித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அதே போன்று மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை என்றும் அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே கூறிவிட்டு கூறுகின்றான். நான் உங்களிடத்திலே வாழ்வாதாரத்தை கேட்கவில்லை, உணவளிக்குமாறு நான் உங்களிடத்திலே கூறவில்லை, மாறாக நிச்சயமாக அல்லாஹ் தான் உணவளிக்க கூடியவன், அவன் மிகவும் சக்தி உள்ளவன், வல்லமை மிக்கவன் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து இந்த பிரபஞ்சத்திலே மனிதர்கள் நேர்வழி பெற்று நடக்க வேண்டும் என்பதற்காக ரசூல்மார்களை, தூதர்களை அல்லாஹ் அருளாக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். காரணம், இந்த பூமியிலே வாழக்கூடிய மக்களுக்கு போதனை செய்து நல்லவைகள் நடைபெற வேண்டும் என்பதற்காக ரசூல்மார்களை ஒரு அருளாக தந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான ரசூல்மார்களை உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான். அவர்களில் இறுதியானவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தூதர்கள் எல்லாம் உலகத்திலே மக்கள் வழிபட வேண்டும், இணை வைப்பை விட்டும் பெரும் பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய போதனைகள் தொடர்ந்திருந்தது. அதனை பற்றி அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். ஒவ்வொரு சமுதாயத்தினர்களுக்கும் அல்லாஹ் தூதர்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் அந்த மக்களுக்கு போதனை செய்த விடயம், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எதிராக எந்த படைப்பினங்களையும் நீங்கள் வணங்கிவிடக் கூடாது என்று இந்த அடிப்படை போதனையைத்தான் அனைத்து தூதர்களும் போதித்தார்கள். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, அந்த தூதர்கள் உலகத்திலே பல போதனைகள் செய்து சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியதற்கு பின்னால் குழப்பம் விளைவித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். எனவே அல்லாஹ் ஒவ்வொரு தூதர்களுக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தின் அடிப்படையில் மக்களுக்கு போதனை செய்து சீர் செய்ததற்கு பின்னால் குழப்பங்களை விளைவித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே பல வகையான விடயங்களை படைத்து நாம் உலகத்திலே வாழுகின்ற போது அனுபவிப்பதற்காக, அதனை புசித்து மகிழ்வுறுவதற்காக அவைகளை ஹலால் ஆக்கியிருக்கின்றான், அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றான். எனவே அவைகளை புசித்து அல்லாஹுக்கு கட்டுப்படுவதிலே நாம் தொடராக பயணிக்க வேண்டும். அல்லாஹுக்கு கட்டுப்படுவதிலே தொடராக பயணிப்பதுதான் உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் சீர்திருத்தம் ஸ்திரமாக அமைவதற்கும் காரணமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் கூறுகின்றான், ரசூல்மார்களை பார்த்து, யா அய்யுஹர் ரசூல், தூதர்களே, நீங்கள் நல்லவைகளை புசியுங்கள், நல்லவற்றையே நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இறை விசுவாசிகள், முஃமின்களாக இருக்கிறார்கள். அந்த முஃமின்கள் அந்த தூதர்களுடைய போதனையை பின்பற்ற வேண்டும், எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே அலங்காரத்துக்காகவும் நாம் புசிப்பதற்காகவும் அனுமதித்தவைகளை, ஹலாலாக்கியவைகளை யாருதான் ஹராம் ஆக்க முடியும்? யாருதான் அவைகளை தடையாக கொண்டு வர முடியும்? மாறாக இவைகள் எல்லாம் உலகத்திலே இறை விசுவாசிகளுக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான்.
ஆனால் மறுமையிலே அந்த முஃமின்களுக்கு என்ன பிரத்யேகமாக பல ஏற்பாடுகளையும் சன்மானங்களையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் கோடிட்டு காட்டுவதை நாம் காணலாம். அதே போன்று இந்த தூதர்களை பின்பற்றக்கூடியவர்கள், இந்த தூதர்களை பின்பற்றக்கூடிய இறைநேசர்கள், இறை விசுவாசிகள், அவர்கள் ஒரு காலத்தையும் ஒரு இடத்தையும் நன்மைகள் செய்வதற்காக, சீர்திருத்தத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். இதன் காரணமாக அவர்கள் சீர்திருத்த பணியில் ஈடுபட்டதின் காரணமாக அவர்கள் நன்மையை கொண்டு சுவர்க்கத்தை வெற்றியாக அடைந்து கொண்டார்கள். இவ்வாறு அவர்களுடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய நல்ல செயல்பாடுகள் என்பது அவர்களுக்கும் பயன்பாடாக இருப்பதோடு படைப்பினங்களுக்கும் பயன்பாடாக அமைந்திருப்பதை நாம் காணலாம். எனவே இதே போன்றுதான் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட எல்லா விடயங்களையும் அவர்கள் பின்பற்றி அவர்களுக்கும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதோடு படைப்பினங்களுக்கும் உள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த பிரபஞ்சத்தை படைத்து அவற்றிலே எல்லா விதமான விடயங்களையும் அல்லாஹ் உருவாக்கி தந்து மக்கள் சீர்திருத்தம் பெற வேண்டும் என்று தூதர்களையும் நமக்கு அருட்கொடையாக தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்ப்பது என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்திலே நன்மைகள் வழிபாடுகள் நிறைவேற்றப்பட வேண்டும், நல்லவைகள் நடக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே வழிபாடு என்று வருகின்ற போது, நல்லவைகள் என்று வருகின்ற போது எந்த நல்ல விடயத்தையும் நீங்கள் கேவலமாக கருதிவிட வேண்டாம், அற்பமாக நினைத்து விட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சொற்ப செயலின் மூலமாக, ஒரு சிறிய நன்மையின் மூலமாகத்தான் நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைய போகிறீர்கள் அல்லது நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறப்போகிறீர்கள். எனவே நன்மையான விடயம் எதுவானாலும் அதனை அற்பமாக கருதிவிடக் கூடாது. அந்த சிறிய செயல்தான் நம்மை நரகத்தை விட்டும் தடுத்து சுவர்க்கத்திலே நுழைவிக்க கூடியதாக இருக்கலாம். எனவே எல்லா விதமான நன்மைகளையும் மன திருப்தியோடு செய்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நன்மையான விடயங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம், அதனை சிறியது என்று கருதி அதனை நீங்கள் கேவலமாக கருத வேண்டாம். அதே போல் நன்மையான விடயங்களில் உள்ளதுதான் ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் கூர்ப்பது, சிரித்து பேசுவது கூட நன்மையான விடயமாக இருக்கிறது. இது ஒரு நன்மையா என்று அவைகளை தட்டி கழித்து விட வேண்டாம், அவைகளை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள், பாதையிலே மக்கள் நடந்து போவதற்கு தடையாக இருக்கக்கூடிய தீங்குகளை அப்புறப்படுத்துவது ஒரு தர்மமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதனை பற்றி கூறுகின்ற போது, பாதையிலே மக்கள் பயணிக்கின்ற போது ஒரு மரம் மக்கள் நடைபெறக்கூடிய பாதையோரமாக சாய்ந்து இருக்கிறது, அந்த கிளையிலே முள்ளுகள் இருக்கிறது, மக்களுக்கு தீங்கு ஏற்படும் என்பதற்காக அந்த முள்ளுகள் நிறைந்த அந்த கிளையை அப்புறப்படுத்துவதனூடாக, அவைகளை கொஞ்சம் சாய்த்து விடுவதனூடாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக மாறி அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பான் என்ற செய்தியை நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பாதையிலே நாம் தீங்கு தரக்கூடிய விடைகளை அப்புறப்படுத்த வேண்டும். மாறாக மக்களுக்கு நடந்து செல்லும் பாதைகளே தீங்கு செய்யக்கூடியவர்களாக, அது வார்த்தைகளாலும் சரி அல்லது பொருள்களை வீசுவதானாலும் சரி, ஒட்டுமொத்தமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நபி அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே கூறும்போது, ஒரு பாவம் செய்த பெண்மணி, மிகவும் கெட்ட ஒரு பெண்மணி, அவள் ஒரு நாய் அந்த விலங்குக்கு அது தாகத்தின் காரணமாக தனது நாவை வெளியே விட்டு மிகவும் கஷ்டப்படுவதை பார்த்து, அந்த தண்ணீரை எடுப்பதற்கு வாளிகள் இல்லாத சந்தர்ப்பத்திலே தனது பாதணியை கலட்டி அதனூடாக தண்ணீர் புகட்டியதன் காரணமாக அந்த பெண்மணிக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்ட வரலாறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவைகள் ஒரு அற்பமான விடயம். பூனைக்கு தண்ணீர் கொடுப்பது, நாய்க்கு தண்ணீர் கொடுப்பது, அல்லது பிறவை பார்த்து சிரிப்பது, அல்லது மக்களுக்கு அசிங்கத்தை அல்லது தீங்கை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் அப்புறப்படுத்துவதெல்லாம் சிறிய விடயம் என்று அவைகளை நீங்கள் சிறியதாக மதித்து விட்டுவிட வேண்டாம் என்ற செய்தியை இந்த ஹதீஸ்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நன்மைகள் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை நாம் வளர்ப்பதோடு பாவங்கள் செய்வதை விட்டும் நாம் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும்.
நிச்சயமாக அல்லாஹ் யாருக்கும் ஒரு அணுவளவேனும் அநியாயம் செய்ய மாட்டான். மாறாக நன்மை செய்தால் அவைகளை பன்மடங்காக பல மடங்காக இரட்டிப்பாக்கி அல்லாஹ் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, மோமீன்கள் என்பவர்கள், இறை விசுவாசிகள் என்பவர்கள் அல்லாஹுக்கு வழிபடுவதற்காக ஒரு இடத்தையும் ஒரு காலத்தையும் ஆக்கிக் கொள்வார்கள். மாறாக இறை நிராகரிப்பாளர்கள் எவ்வாறென்றால், அல்லாஹுவை புறக்கணித்து அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்திலே உள்ள காலத்தையும் நேரத்தையும் ஹராமான விடயங்களிலே மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாகவும், அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருப்பதை போன்ற தோற்றத்திலே பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். மிகவும் பெரிய பாவம் என்னவென்றால், அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பதுதான் மிகவும் பாரதூரமான விடயமாக இருக்கிறது. இந்த அடியார்கள், இறை நிராகரிப்பாளர்கள், அல்லாஹால் படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹுவை மறந்து, படைத்தவனை மறந்து படைப்பினங்களிடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள், அவர்களிடத்திலே ஆதரவு வைப்பார்கள், அனைத்தையும் பொறுப்பு சாட்டுவார்கள், உதவி கோருவார்கள், துன்பங்களை நீக்குமாறு வேண்டுவார்கள், தேவைகளை நிறைவேற்றுமாறு வேண்டுவார்கள். இவ்வாறு எல்லா நிலைகளிலும் படைத்தவனை மறந்து படைப்பினங்களிடத்திலே மீளுவதென்பது மிகவும் பாரதூரமான விடயமாக இருக்கிறது. இவைகளை தௌபாவின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் தௌபா செய்து மன்னிப்பு பெற்றுக் கொண்டால் அவர்கள் பாக்கியசாலிகள். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் இணை வைப்பை தவிர்த்த எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான், இணை வைப்பை மன்னிக்க மாட்டான் என்று கூறுகின்றான். எனவே தௌபா செய்து அந்த இணை வைத்தலை விட்டும் அல்லாஹ்விடத்தை தௌபா செய்து கட்டாயமாக மரணிப்பதற்கு முன்னால் மீளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் பெரிய பாவங்கள் என்பது, பெரிய குற்றங்கள் என்பது இணை வைப்புக்கு பின்னால் தான் அனைத்தும் அமைய போகிறது. எனவே அந்த பாவத்தின் கனதியை பொறுத்து, அந்த பாவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய கேடுகளை பொறுத்துத்தான் அதனுடைய வலிமைகள், அவருடைய காரம், கனதி அதிகமாகின்றது. எனவே ஒவ்வொரு மனிதனும் தனக்கும் தன்னை படைத்தவனுக்கும் இடையிலே ஏற்பட்ட பாவங்களை படைத்தவனிடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற போது, தௌபா செய்யும் போது அல்லாஹ் அவைகளை மன்னித்து விடுவான். படைத்தவன் படைப்பினங்கள் கேட்கின்ற போது மன்னிப்பு வழங்கி விடுவான். ஆனால் இரண்டாவது மனித உரிமைகள், ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய குறைபாடுகள், அநியாயங்கள், உரிமைகள் விடயத்திலே விளையாடியவைகளை எல்லாம் அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவனிடத்திலே மன்னிப்பு கேட்காத வரை அவனுக்கு ஒருபோதும் மன்னிப்பு கிடைக்க மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, நாளை எந்த காசு பணங்கள் கொடுத்தும் அதனை நிறைவு செய்ய முடியாத ஒரு காலத்திலே நாம் செய்த அநியாயங்களுக்காக, நாம் செய்த அந்த பாவங்களுக்காக அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு நமது நன்மைகளை தாரை வார்க்க வேண்டிய ஒரு நிலை வரும். அது மாத்திரமல்ல, அநியாயம் இழைக்கப்பட்ட அளவுக்கு நமது நன்மைகள் எல்லாம் அவனுக்கு கொடுத்து கொடுத்து நமது நன்மைகள் முடிவுற்று இன்னும் அநியாயம் இழைக்கப்பட்டவனிடத்தின் முறைப்பாடுகள் நம்மை நோக்கி வரும் என்றால் அவனது பாவ கரைகளை சுமக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அவ்வாறு தள்ளப்பட்டு நரகத்திலே தான் வீசப்படுவோம் என்ற செய்தியை ஹதீஸிலே நாம் பார்க்கலாம். எனவே மனித உரிமைகள் என்று வருகின்ற போது நாம் மரணத்திற்கு முன்னால் எவ்வளவு அவசரமாக அவைகளை தீர்த்து கொள்ள முடியுமோ அவைகளை தீர்த்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் கூறுகிறார்கள், மானம் சம்பந்தமான விடயம், ஒருவரை ஏசி இருப்போம் அல்லது கோல் சொல்லி இருப்போம் அல்லது புறம் பேசி இருப்போம், இவைகள் எல்லாம் ஒரு மனிதருடன் சம்பந்தப்பட்ட, மனித உரிமைகளுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. எனவே இவைகளை எல்லாம் அவசரமாக அந்த உரிய மனிதனிடத்திலே கேட்டு மன்னிப்பை பெற்று நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உரிமைகள் விடயங்கள் என்று வருகின்ற போது, கொம்பு உள்ள ஒரு கால்நடை, கொம்பு இல்லாத ஒரு கால்நடை ஆட்டை மோதி இருந்தால் கூட அவைகளுக்கும் அல்லாஹ் அங்கே பழி தீர்க்க வைப்பான் என்ற செய்தியை நாம் ஹதீஸ்களிலே காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் உலகத்திலே இருக்கின்ற போது, நாம் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது, தெளிவான நிலையிலே இருக்கின்ற போது நமது தவறுகளை யாருக்கு செய்திருக்கின்றோமோ அவர்களிடத்தில் முறையாக கேட்டு உரிமைகளை நாம் அவர்களிடத்தில் ஒப்படைத்து மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாளைய மறுமையிலே சுவர்க்கத்துக்கு செல்வதற்காக மனிதர்கள் கடந்து, அதாவது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து அங்கே கந்தரா என்ற ஒரு இடத்திலே வந்து நிற்பார்கள். அங்கே அவர்களுடைய நன்மைகளும் தீமைகளும் சமமாக இருக்கின்ற நேரத்திலே
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளால் அவைகள் தீர்க்கப்பட்டு சுவர்க்கத்திலே நுழைவார்கள் என்ற செய்தியும் ஹதீஸ்களிலே நாம். எனவே மனித உரிமைகளை உலகத்திலே அவசரமாக நாம் தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று எல்லா விதமான பாவங்களையும் அது சிறியதாக இருந்தாலும் கூட அவைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்மணி ஒரு பூனைக்கு உணவு கொடுக்காமல் தண்ணீர் கொடுக்காமல் கட்டி வைத்ததன் காரணமாக நரகம் நுழைந்ததாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லவா? எனவே பூனையை கட்டி போடுவது, உணவு கொடுக்காமல் இருப்பது ஒரு அற்பமான விடயம் என்று அந்த பாவத்திலே ஈடுபட்டு விடக்கூடாது. எல்லா விதமான பாவங்களையும் நாம் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு கோர வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே உலகத்தை படைத்து அவைகள் ஏராளமான விடயங்களை அல்லாஹ் நமக்கு தந்து, அதே போன்று உலக மக்களுக்கு வழிகாட்டியாக தூதர்களை நமக்கு அனுப்பி இந்த பிரபஞ்சத்திலே நன்மைகளை செய்ய வேண்டும், தீமைகளை நீங்கள் செய்துவிடக் கூடாது என்று கூறி, இவ்வாறு தீங்குகள் ஏற்பட்டு விட்டால் அவைகளை அழிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் அல்லாஹ்வை திக்ர் செய்வது. அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது பாவங்களை அழிக்கும், நன்மைகளை அதிகரிக்கும், நமது செயல்களை பரிசுத்தமாக்கும், நமது வணக்கங்களில் ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யும். ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே ஒரு நபித்தோழர் நபி அவர்களிடத்திலே கேட்கின்றார், யா அல்லாஹ், யா அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மார்க்க விடயங்கள் ஏராளம் இருக்கிறது, எனக்கு என ஒரு விடயத்தை சொல்லித் தாருங்கள், வாழ்விலே பின்பற்றி நடக்க வேண்டும் என்று கேட்டபோது நபி அவர்கள் அந்த சஹாபி தோழருக்கு கூறிய உபதேசம், உனது நாவை அல்லாஹ்வை திக்ர் செய்வதன்பால் நிலைத்திருக்க செய்வாயாக, உயரமுடையதாக ஆக்கிக் கொள்வாயாக என்று அல்லாஹ்வை திக்ர் செய்வதை நபி அவர்கள் போதனையாக கூறினார்கள். அன்பர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்வதென்பது, அல்லாஹ்வை நினைப்பது என்பது மிகவும் அதாவது பெருமதி மிக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலங்களிலே உலகத்தை படைத்த அல்லாஹ்வை நினைத்து நபிமார்களுடைய இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய போதனைகளை பின்பற்றி அவர்கள் காட்டிய நன்மையான விடயங்களை செய்து அவர்கள் தடுத்த எல்லா விதமான தடைகளையும் ஹராமானவைகளையும் தவிர்த்து எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய நன்மக்களாக, அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.